வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அரிஸ்டாட்டிலோட கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன, அதோட விளக்கம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரிஸ்டாட்டில் ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறத ரெண்டு வகையாக பிரிப்பார். அது முதல் வகை அந்த அதிகாரத்தை கையில் வச்சுருக்கிற நபர் எத்தனை பேர் அப்படிங்கிற அடிப்படையிலையும், அடுத்ததாக அந்த அதிகாரத்தை கையில் வச்சுருக்கிற நபர் மக்களுக்கான ஆட்சியை வழங்குறாரா அல்லது அவர் சுயநலத்திற்காக செயல்படுகிறாரா அப்படிங்கிறதன் அடிப்படையிலையும் இரண்டாக பிரிச்சிருப்பார். அப்படி அந்த இரண்டு வகையுமே மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை வழங்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல கவர்மெண்ட் அப்படிங்கிறதாகவும், அடுத்ததாக மக்களுக்கு நல்ல ஆட்சியை வழங்காத கவர்மெண்ட் ஒரு பேட் கவர்மெண்ட் அப்படின்னும் அரிஸ்டாட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பார். இதில் முதல்ல நம்ம நல்ல கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்ன வகையெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதில் முதல் வகை என்ன அப்படின்னா, ஒரு மொனார்க்கியை அரிஸ்டாட்டில் குறிப்பிடுவார். அதாவது ஒரு அரசர் இருப்பார், அவர் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செய்வார். இவருக்கு மக்களோட நலனே மிக முக்கியமாக கருதப்படும். மக்களுக்கு தேவையான நல்லாட்சி வழங்குறதே இவரோட முக்கிய குறிக்கோளாக இருக்கும். அடுத்ததாக அரிஸ்டாக்ரஸியை குறிப்பிடுறாரு. அரிஸ்டாக்ரஸியில் ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, மக்களிடமிருந்தே சில நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு குழுவாக மக்களுக்கான ஆட்சியை வழங்குவாங்க. இந்த குழுவானது நன்கு படித்த அனுபவமிக்க நபர்களால் நிறைஞ்சிருக்கும். இந்த குழு தான் மக்களுக்கான நல்லாட்சியை வழங்கும். இதை அடுத்த ஒரு நல்ல ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக அரிஸ்டாட்டில் மென்ஷன் பண்ணுறாரு. இதில் நம்ம முதல்ல பார்த்த மொனார்க்கியை பொறுத்த வரைக்கும், ஒரு அரசர் அடுத்தடுத்த தலைமுறையாக அந்த குடும்பமே வரும் பொழுது மக்களோட நலன் மேலே அக்கறை இல்லாமல் அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னா, அந்த ஆட்சி மக்களிடையே அதிருப்தியின் காரணமாக விரைவிலேயே அரிஸ்டாக்ரஸியாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருப்பார். அடுத்ததாக ஒரு நல்ல கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு பாலிட்டியை அரிஸ்டாட்டில் குறிப்பிடுறாரு. பாலிட்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு அரசானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியை கொண்டதாக இருக்கும். இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் மக்களுக்கான நல்ல ஆட்சியை வழங்குறவராக இருப்பார். அடுத்ததாக ஒரு பேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்ன வகையில் இருக்கும் அப்படின்னா அரிஸ்டாட்டில் குறிப்பிட்றாரு. அப்படின்னா டைரனியை உதாரணமாக சொல்கிறாரு. இங்கே ஒரு மொனார்க்கி அப்படிங்கிறது கரப்டாக இருக்கும். அதான் டைரனி அப்படிங்கிற ஸ்டேட்டு. இங்கே ஒரு மக்களுக்கான ஆட்சி அப்படிங்கிறது நடக்காது. அவங்க சுயநலத்திற்கான ஆட்சியாகவே இது அமையும். மக்கள் நலன் இங்கே புறக்கணிக்கப்படுவதாக இருக்கும். உதாரணமாக ஒரு அரசர் இருக்கார் அப்படின்னா, அவர் மக்கள் நலன் மேலே எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் அவர் தன்னோட சுயநலத்திற்காக தன்னோட செல்வத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்காக ஒரு ஆட்சியை வழங்குறாரு அப்படின்னா, விரைவிலேயே மக்கள் அந்த அரசர் மீது வெறுப்பு கொண்டு அவரை ஆட்சியிலிருந்து நீக்குவதற்காக கலகங்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இந்த டைரனியில் இருக்குது. அடுத்ததாக ஆலிகார்ச்சியை அரிஸ்டாட்டில் ஒரு ஒரு பேட் கவர்மெண்ட்டுக்கு உதாரணமாக குறிப்பிடுறாரு. இதில் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த அரிஸ்டாக்ரஸியில் இருக்கிற அதே டைப் ஆஃப் பீப்புள் மக்களோட நலனுக்கு இல்லாமல் அவங்களோட தன்னுடைய சொந்த சுயநலனுக்காக ஒரு ஆட்சியை நடத்துகிறாங்க அப்படின்னா, அங்கே மக்களுக்கு எந்த ஒரு நலனுமே இருக்காது. இங்கே அவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே அவங்களுக்கு சாதகமாகவே, அந்த பணக்கார சமூகத்திற்கு சாதகமாகவே அமைகிறதுக்கான வாய்ப்பு. அடுத்ததாக ஒரு பேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டெமோக்ரஸியை அரிஸ்டாட்டில் குறிப்பிடுறாரு. இங்கே டெமோக்ரஸி அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்த அந்த பொலைட்டி ஒரு கரப்டாக இருந்தால் அதை டெமோக்ரஸி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஒரே நபர் அல்லது ஒரே கட்சி திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வரும்போது அவர் மக்கள் மேலே அவங்களுக்கான நலனுக்கான ஆட்சியை வழங்குவதற்கு பதிலாக அவர் தன்னுடைய சுயநலத்திற்காகவும் ஒரு சில நபர்களுக்காகவும் செயல்பட்டார் அப்படின்னா அது ஒரு தவறான கவர்மெண்ட்டாக மாறிடும் அப்படிங்கிறத அரிஸ்டாட்டில் குறிப்பிடுறாரு. அரிஸ்டாட்டிலோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது எப்போவுமே மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டேபிளாக இருக்காது அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு. அவர் ஒரு நல்ல கவர்மெண்ட் அப்படின்னு எதை சொல்கிறார் அப்படின்னா பாலிட்டியை தான் சொல்கிறாரு. இங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் ஆட்சியில் இருப்பார். இப்போது அந்த நபர் மக்களுக்கான
நல்ல ஆட்சியை மட்டும்தான் வழங்குறவராக இருப்பார். இந்த ஆட்சி தான் வந்து சிறந்த ஆட்சி அப்படிங்கிறத அரிஸ்டாட்டில் வந்து குறிப்பிடுறாரு. இது போல் இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.